தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜெய் சரவணன்குமார், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், லட்சுமிகாந்தன், செல்வம் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சார் கொஞ்சம் பூ போடுங்க. புதுச்சேரி மாநில அந்தஸ்திற்கான கோரிக்கையை வலியுறுத்தி புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. பேரணி சுதேசி மில் அருகிலிருந்து தொடங்கி அண்ணா சாலை, காமராஜர் சிலை, நேரு வீதி, மிஷன் வீதி, மகாத்மா காந்தி ரோடு, முத்தியால்பேட்டை மணிகுண்டு, சிவாஜி சிலை, ஈசிஆர் ரோடு, ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை, எம்ஜிஆர் சிலை வழியாக சென்று புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. பேரணிக்கு தலைமையாற்றிய உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி எழுச்சிமிக்கு உரையாற்றினார். அவரது உரையில் இந்திய திருநாடு தனது 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் புதுச்சேரிக்கான உண்மையான சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 7 ஆண்டுகள் கடந்த பிறகு நாம விரும்பி பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்து விடுதலை பெற்று இந்திய தேசத்துடன் இணைத்து கொண்ட நமக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. மாறாக மத்தியில் ஆண்ட அரசுகளும் தற்போது ஆளும் அரசும் நமக்கான சுதந்திரத்தை வழங்காமல் அவர்களின் புதிய சட்ட திட்டங்களுக்கு நம் புதுச்சேரி மாநிலத்தை ஒரு சோதனை கூடமாக மாற்றி அமைத்து கொண்டு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடமாக கொண்டு ஆட்சி நடத்துகின்றனர். இதனால் மக்கள் நமக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீட்க நாம் 2வது சுதந்திரத்திற்கான போராட்டங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதையெல்லாம் தட்டி கேட்டு மாநிலத்திற்கான உரிமையை பெற வேண்டிய ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் மாநில அந்தஸ்திற்கான அதிகாரப்பூர்வமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளாமல் ஆட்சிக்கு வர நினைப்பது நியாயமற்றது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று போராடியவர்கள் மாநில அந்தஸ்து பிரச்சினைகளை கையில் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது வினோதமாக இருக்கிறது. தற்போது இவர்கள் மாநில அந்தஸ்து பிரச்சனையை கையில் எடுக்காமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அரசியல் செய்வது மக்களை முட்டாளாக்கும் செயலாகும். புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாளிகள் இல்லை என்று இவர்கள் உணர வேண்டும். ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மாநில உரிமையை பற்றி பேசி மக்களை திசை திருப்பி வாக்குகளை பெறலாம் என நினைக்கிறார்கள். இவர்களின் தேர்தல் நேரத்து நாடக அரசியலை பார்க்கும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படி நாடகம் நடத்தி மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்த பிறகு மேடைக்கு மேடை சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருக்குத்தான் அதிகாரம், இதனால் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை என்று கூறி வருவதை எத்தனை காலத்திற்கு தான் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது என்று கூறும் நிலையில் உள்ளனர். மேலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒன்றுக்கும் உதவாத இந்த பருத்தி மூட்டைகளும் புண்ணாக்கு மூட்டைகளும் குடோனில் இருந்தால் என்ன, வெளியில் கிடந்தால் என்ன என்ற வகையில் அரசியல் கட்சிகள் காலங்காலமாக தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிக்கொண்டு இருப்பதை விட இவர்கள் தேர்தலை சந்தித்து ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைத்தால் என்ன, ஆட்சி அமைக்காவிட்டால் என்ன என்று கேட்டு அந்த பருத்தி மூட்டைகள் கதை போல் இவர்கள் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து தேர்தலில் போட்டியிடாமல் வீட்டிலேயே இருக்கலாம். எதற்கு இவர்கள் சட்டமன்ற குடோனில் இருக்க ஆசைப்படுகிறார்கள் என்று கேள்வி கேட்கும் நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். தேர்தலில் போட்டியிடாத பொதுநல அமைப்புகளுக்கு இருக்கும் அக்கறை கூட ஆளும் கட்சியாக இருப்பவர்களுக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர்களுக்கும் இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் நினைத்தால் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்படும். ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர்களின் கூட்டணியில் இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும்
10ற்கு மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்களும் உள்ளனர். இவர்கள் மனது வைத்தால் மத்திய அரசின் இரு அவைகளிலும் புதுச்சேரிக்கு நியாயமாக வழங்க வேண்டிய மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரிக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியும். ஆனால் இதையெல்லாம் செய்யாத இவர்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தருவோம் என்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூறுவது வெட்கக்கேடு. ஆகையால் ஏற்கனவே ஆண்ட அரசியல் கட்சிகளும் ஆளுகின்ற அரசியல் கட்சிகளும் புதுச்சேரி மக்கள் மீது உண்மையாக அக்கறை இருந்தால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி மத்திய அரசை வலியுறுத்துவதுடன் மத்திய அரசின் இரு அவைகளிலும் உள்ள அவரவர் கட்சி எம்பிக்களை பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க செய்து மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பாக நடைபெற்ற இருசக்கர வாகன பேரணி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்தார். இறங்கி போராட வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி எங்கே போகிறாரோ அங்கெல்லாம் எனக்கு அதிகாரம் இல்லை, நிதி இல்லை, ஆளுநர் தடுக்கிறார் என்று நாராயணசாமி சொன்னது போலவே இவரு சொல்வதை நிறுத்திவிட்டு நீதியிலே இறங்கி போராட வேண்டும். அறிவுகள் எடுக்க வேண்டும். எப்படி நீங்கள் அங்கே சொல்கிறீர்களோ மாநில தகுதிக்காக ஒரே நாளில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். புதுச்சேரி மாநிலத்தினை இணைப்பு எதிர்க்கும் போது ஒரு மிகப்பெரும் சின்ன வார்த்தை பெரிய நாமளே விரும்பி போய் இந்தியா சுதந்திரம் பெற்று 7 ஆண்டுகள் கடந்து பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து விடுதலை பெற்று விரும்பி சேர்ந்த மக்களின் உரிமைக்காக போராடும் போராட்டக்காரர்களையும் எந்த ஒரு முன்னுரிமை கொடுக்காமல் அவர்கள் அடுக்கேற்படுத்திக் கொண்டிருக்கிறார். நாமவே மக்களாகவே இறங்கி வந்து இந்த மரப்போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்கு மாநிலத்துக்கான உரிமையை பெற வேண்டும் என்ற முழு மூச்சோடு போராடினார். கண்டிப்பாக மத்திய அரசு நமக்கான உரிமை கொடுக்கும். அதை இவர்கள் கேலி கூத்தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அன்புக்குரியவர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்
நாட்டின் 79வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி ஆளுநர் மாளிகை சார்பில் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌகான், காவல்துறை டிஜிபி ஷாலினி சிங் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் கோகுலாஷ்டமி மகா உற்சவ விழா ஹரே கிருஷ்ண அரங்கத்தில் நடைபெற்றது. அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சார்பில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி மகா உற்சவ விழாவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பஜனை சொற்பொழிவு, பரதநாட்டியம், நாடகம் ஆகியவை நடைபெற்றது. நிறைவாக பிரசாதம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழனி ரமன் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு திருவிழாவை காண வந்த பக்தர்களுக்கு வழிநெடுக்கிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர், தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காக்கையன்தோப்பு பகுதியில் பாஜக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மணவெளி தொகுதியை சேர்ந்த கணபதி, செந்தில் ஆகியோரது ஏற்பாட்டில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மணவெளி முத்துமாரியம்மன் ஆலய முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் காமராஜ், முரளி, அருள், ஆதி, பாண்டுரங்கன், நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மணவெளி தொகுதி பாஜக சார்பில் சட்டப்பேரவைத் தலைவருக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து 30ஆம் ஆண்டாக சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். அந்த வகையில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், மேளதாளங்கள் முழங்க செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் பாரத மாதா, காந்தி, சுதந்திர தியாகிகள் வேடம் அணிந்து லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் உள்ள நேதாஜி சிலையிலிருந்து கல்லூரி சாலை வழியாக சென்றனர். முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். அவர்கள் செல்லப்பெருமாள் பேட்டையில் உள்ள மறைந்த நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். மேலும் பாட்டுப் போட்டி, நடனம், ஓட்டப்போட்டி, லெமன் ஸ்பூன், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். சாதித்த மாணவர்களுக்கு அவர் கேடயமும் ஊக்கத்தொகையும் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த மாசிலாமணி, கலைவாணன், காமராஜ், ஆளவந்தார், நமச்சிவாயம், கோவிந்தசாமி, இனியன், தண்டபாணி, விநாயகமூர்த்தி, கௌதம் சந்த், ஜெயின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். कार्तिक सस्ता, दीपक राज, मणिकंडन, दीक्षना. थर्ड स्टैंडर्ड वैनवी, फोर्थ स्टैंडर्ड योगिदासी, फिफ्थ दर्शन, अनुश्री, वर्षिणी, प्रतीश, कृष्णकुमरन, जननी. அடுத்து லெமன் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், நவீன் செகண்ட் ஸ்டாண்டர்ட், சஞ்சனா செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
ஆரோவில்லில் ஸ்ரீ அரவிந்தரின் 153வது பிறந்தநாள் மற்றும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் அறக்கட்டளை வளாகம் மற்றும் பாரத் நிவாசில் அறக்கட்டளை செயலாளர் ஜெயந்தி ரவி தேசிய கொடி ஏற்றி வைத்து பேசினார். சிறப்பு அலுவலர் சீதாராமன் முன்னிலை வகித்தார். விழாவில் காணொலி மூலம் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மாணவர்கள் மத்தியில் பேசுகையில், அரவிந்தர் சுதந்திரத்தை ஒரு போராட்டத்தின் முடிவாக பார்க்கவில்லை, ஒரு புதிய பயணத்தின் தொடக்கம். இந்தியா தனது ஆன்மீக ஞானத்தால் உலகை வழிநடத்த வேண்டும். பிரதமர் மோடியின் 2047 விக்சித் பாரத் திட்டமானது அரவிந்தரின் கனவுடன் பொருந்துகிறது. கல்வி என்பது மனதில் தகவல்களை நிரப்புவதல்ல, ஒவ்வொரு மனிதனின் உள்ளே இருக்கும் மறைந்த சக்தியை வெளிக்கொணர்வது என்றார். விழாவையொட்டி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் என்ஆர் காங்கிரஸ் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அவர் இனிப்புகளையும் வழங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி தலைவர் முருகா, பொதுச் செயலாளர் அன்பு, என்ஆர் பாசறை மாநில செயலாளர் குமரவேல், பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில துணைத் தலைவர் சந்தோஷ், தொகுதி பொறுப்பாளர் செல்வம் மற்றும் கணேஷ், மத்திய மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கணேஷ், கலை இலக்கிய அணி மாநில செயலாளர் முரளி, மாநில விளையாட்டு அணி இணை செயலாளர் சேரன், இளைஞர் அணி கோசலன், மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் அஞ்சலி மற்றும் தொகுதி மகளிர் அணி தலைவர் மரிரோஸ், கோகிலா, மேரி, ராதா, சுமதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருக்கனூர் சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப் பள்ளியில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளியின் முதல்வர் டாக்டர் சம்பத் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பள்ளியின் துணை முதல்வர் டாக்டர் சுசீலா சம்பத் முன்னிலை வகித்தார். நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் வரவேற்றார். தொடர்ந்து தேச தலைவர்களின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். விழாவை ஒட்டி பள்ளி மாணவ மாணவிகள் தேச தலைவர்கள் போல் மாறுவேடம் அணிந்து வந்தனர். விழாவின் ஒரு பகுதியாக கோகுலாஷ்டமி விழாவும் கொண்டாடப்பட்டது. ப்ரீகேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் பங்கு பெற்ற கலை நிகழ்ச்சிகள், நடனம், நாடகம் போன்றவை நடைபெற்றது. மாணவர்களை பாராட்டி பள்ளி முதல்வர் டாக்டர் சம்பத் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஹரிஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். விழாவில் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக பள்ளியின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சியை பள்ளியின் மாணவிகள் முசினா பேகம், பவிஷா கிரண்யா மற்றும் லித்திஷா ஆகியோர் தொகுத்து வழங்கினர். மதகடிப்பட்டு கிராமத்தில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அய்யனார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. வில்லியனூர் தாலுகா துணை வட்டாட்சியர் பிரேம்சந்தர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவரும் தேசிய கொடியை வணங்கினர். பின்னர் தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் திருபுவனை தொகுதி அளவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் முதலிடம் பெற்ற இளைஞர்களுக்கு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் வீரர்கள் ஆதிமூலம், மணிகண்டன், ஆனந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிறைவாக லோகு நன்றி கூறி விழாவை நிறைவு செய்தார். மங்களம் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு பகுதியில் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பிஜேபியின் வாக்கு திருட்டினை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன போராட்டமும், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் வாக்கு திருட்டினை பற்றிய காணொலி காட்சியும் பொதுமக்களுக்கு காண்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமை தாங்கினார். மங்களம் தொகுதி காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் செல்வ விநாயகமூர்த்தி, வீரமுத்து மற்றும் மாநில செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஹசன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து மேற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன், இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர் காளிமுத்து, மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரதீப், இளைஞர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயல் தலைவர் அஷ்ரப் அலி, மங்களம் தொகுதி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் சிவனேசன், நிர்வாகிகள் லோகநாதன், பழனி, அரியூர் சேகர், கமல், ஜான், தயா, ராம்குமார் மற்றும்
காங்கிரஸ் பேரியக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதாவை கண்டிக்கின்றோம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே ஏழை மக்களை வஞ்சிக்காதே. ராகுல் காந்தி பேராலே மல்லிகா ராஜு பேராலே காங்கிரஸ் பேராலே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாரதிய ஜனதா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்காலில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு நிகழ்வாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள அரசினர் விருந்தினர் இல்லாமல் அருகில் விடுதலை போராட்ட தியாகிகளை கௌரவப்படுத்தும் வகையில் தேநீர் விருந்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு விடுதலை போர் தியாகிகளை போற்றும் வகையில் தேசபக்தி பாடல்கள் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் விடுதலை போர் தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து கௌரவம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர்கள் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், செந்தில்நாதன், வெங்கடகிருஷ்ணன், தெற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ், மாவட்ட ஆட்சியர் செயலர் பொன் பாஸ்கர், செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் முனைவர் குலசேகரன், முதன்மை கல்வி அதிகாரி விஜய் மோகனா, மேல்நிலை கல்வி உதவி இயக்குநர் ஜெயா மற்றும் அதிகாரிகள், முக்கியஸ்தர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரிமா சங்கங்கள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி மேற்கொள்ளப்பட்டது. சுதேசி மில் அருகிலிருந்து NCC, NSS மாணவர்கள் 1000 பேர் 3600 அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி வந்தனர். இப்பேரணியை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். மறைமலை அடிகள் சாலை மிஷன் வீதி வழியாக 1500 மாணவர்கள் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர்களை ஏந்தி வந்தனர். நிறைவாக கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு பேரணி நிறைவடைந்தது. அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை முதலியார்பேட்டையில் உள்ள வைஸ்மேன் மேல்நிலைப் பள்ளியில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கப்பட்ட நிகழ்ச்சியில் பள்ளி இயக்குநர் முதல்வர் மதிவாணன் வரவேற்புரையாற்றினார். நிறுவனர் முதன்மை முதல்வர் முனைவர் கலைமாமணி சரோஜா பாபு தலைமை உரையாற்றினார். பாரதிதாசன் அறக்கட்டளையின் தலைவர் கலைமாமணி, முனைவர் பாரதி, ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தின் காவல்துறை ஆய்வாளர் செந்தில் ஆகியோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிகளை ஆசிரியர் அருணேஸ்வரி தொகுத்து வழங்கினார். மாணவர்கள் அனைவரும் தேச தலைவர்கள் போல மாறுவேடம் அணிந்து பங்கேற்றனர். தேசபக்தி நடனம் ஆகியவற்றின் மூலம் மாணவர்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிறைவாக ஆசிரியர் மோகனா நன்றி கூறினார். பாரத தேசத்தின் 79வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பெற்று கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதிக்குட்பட்ட பூவம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய ஆடி கடைவெள்ளி தீமிதி திருவிழாவில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் பொறுப்பாளர்கள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை மாநிலம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் நற்பணி இயக்கம் ரசிகர்கள் சார்பாக உழவர்கரை தொகுதி அரும்பாதபுரத்தில் உள்ள திருவிக அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள், இனிப்புகள் மற்றும் தேசிய கொடி வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அகில இந்திய நிர்வாகிகள், புதுவை மாநில கௌரவ தலைவர் விநாயகம் அறிவுறுத்தலின்படி புதுவை மாநில பொறுப்பாளர் ரவி முன்னிலையில் புதுவை மாநில இணை செயலாளர் நிர்மல் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் ஆஷிக், விஜய், வசந்த், பிரசன்னா, கவி, நவீன்பாபு, நட்பரசன், ஸ்ரீகந்த், ஸ்ரீதர், கோகுல், சக்தி, பிரபு செய்திருந்தனர். எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கொடி வணக்கம், தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து இவ்வலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், உள்ளாட்சித்துறை கண்காணிப்பாளர் ரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். காரைக்காலில் வாய்க்காலில் தவறி விழுந்த பசு உயிருக்கு போராடிய நிலையில் தீயணைப்பு வீரர்கள் பசுவை காப்பாற்றினர். சிங்காரவேலர் சாலையில் உள்ள வடிவாய்க்காலில் விழுந்த பசுவை பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பாதுகாப்பாக மீட்டனர். இந்த மீட்பு நடவடிக்கையை கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு வீரர்களை பாராட்டினர். ஆனால் அந்த வாய்க்காலில் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. கோரைகள் 6 அடி உயரம் வரை செழித்து வளர்ந்த நிலையில் இது பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நிர்வாகம் உடனடியாக வாய்க்காலை சீரமைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எழுபத்தொன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மனித உரிமைகள் கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைமையகத்தில் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் தனாலன் தலைமை தாங்கினார். மாநில புரவலர் மூர்த்தி தங்கராசு, மாநில ஒருங்கிணைப்பாளர் மஞ்சனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு மாநில இணை செயலாளர் டாக்டர் சுகுமார் தேசிய கொடியேற்றினார். மாநில பொருளாளர் கமல், வடக்கு மாநில செயலாளர் மணிகண்டன் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர். ABGP அகில பாரதிய நுகர்வோர் அமைப்பின் தமிழ்நாடு இணை செயலாளர் ரமேஷ் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. மனித உரிமைகள் கழக உறுப்பினர்கள் நமச்சிவாயம், மணிகண்டன், சண்முகம், காளிதாஸ், விநாயகம், கணேஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மாநில பொருளாளர் கமல் நன்றி உரையாற்றி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கோட்டக்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக 79வது சுதந்திர தினத்தை போற்றி சங்க தலைவரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில இணை செயலாளருமான அன்சர் பாஷா தேசிய கொடி ஏற்றி சிறப்புரையாற்றினார். விழாவினை செயலாளர் ஷாகுல் ஹமீது தொகுத்து வழங்கினார். பொருளாளர் கமால் ஹசன் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். விழாவிற்கு சங்கத்தின் உயர்மட்ட குழு நிர்வாகிகள் பஷீர் அகமது, இக்சானுல்லா, அன்சாரி குமார், முகமது ஜூபைர், முகமது இஸ்மாயில், கதிர்வேல், முகமது சபீர், முகமது ஃபாரூக், தலைமை குழு நிர்வாகிகள், முன்னாள் செயலாளர் முகமது வக்கீல் உள்ளிட்ட செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் 17வது ஈஷா கிராமோற்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2025க்கான முதல் கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா தொடங்கியது. கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இப்போட்டியின் துவக்க விழா நடைபெற்றது. குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் தலைமையில் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராமதாஸ், குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பணித் தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். மாநில அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக 5 லட்சம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் ஈஷா கிராமோற்சவத்தையொட்டி ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் தொடங்கியது. கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் 36 அணியினர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகின்ற செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் செய்து வருகின்றனர்.
காரைக்கால் கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலை தென்னகரை பகுதியில் உள்ள ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையொட்டி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தை வந்தடைந்து பின்னர் அம்மனுக்கு மஞ்சள் திரவிய பொடி, பஞ்சாமிர்தம், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பால்குடங்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக சாகை வார்த்தல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ களம் காத்த கருமாரியம்மன் ஆலயத்தில் 11ஆம் ஆண்டு சடல் மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவானது ஒவ்வொரு நாளும் சுவாமி இரவு மின் அலங்காரத்துடன் வீதியுலா நடைபெற்றது. மேலும் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வான சடல் தரித்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் திருத்தேர் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய இளைஞர்கள் செய்திருந்தனர். நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தின் 174வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி விழாவை ஒட்டி தினமும் காலை மாலை இருவேளையும் சிறப்பு திருப்பலி, இரவு சிறிய தேர்பவனி ஆகியவை நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆண்டு விழா நடைபெற்றது. விழாவை ஒட்டி கூட்டு திருப்பலியை தொடர்ந்து ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்டு தேர்பவனியை தொடங்கி வைத்தார். அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். டெப்பராங்களா அப்படியே மூவி நடந்துட்டே தான் இருக்கும். புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ வள்ளிதேவ சேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 26ஆம் ஆண்டு 508 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து பால்குடம் புறப்பாடு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு 508 பால்குடம் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் செந்தாமரை கண்ணன், லலிதா குடும்பத்தினர், செந்தில்ராஜ், பிரியதர்ஷினி குடும்பத்தினர், ரமேஷ், ரோகிணி குடும்பத்தினர் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக தலைவர் முருகையன், பாலசுப்பிரமணியன், சிவாச்சாரியார் மணிகண்டன், சிவாச்சாரியார் சுந்தரமூர்த்தி, விநாயகர்புரம் நிர்வாகிகள் மற்றும் நகரவாசிகள் ஆகியோர் செய்திருந்தனர். நாட்டு
நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் தலைமை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் கமாண்டோ கோகுல பிரசாந்த் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவில் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதும் அனைவரும் தேசிய கீதம் பாடி மரியாதை செலுத்தினர். பின்னர் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை நினைவு கூர்ந்து உரையாற்றப்பட்டது. வழக்கறிஞர் சசிபாலன் சுதந்திர தின உரையில் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூர்ந்தார். மேலும் இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கடைசி வெள்ளியான நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மற்றும் அடுத்துள்ள தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதியிலிருந்து பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து பத்ரகாளி அம்மனை வழிபட்டனர். விளக்கு பூஜை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டத்திலேயே திருவிளக்கு பூஜை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் மட்டுமே நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விழாவை முன்னிட்டு காவல்துறை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன், அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் அமைந்துள்ள தூய தேற்றரவு அன்னை ஆலய 284ஆம் ஆண்டு திருவிழா ஆகஸ்ட் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூய தேற்றரவு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்காரம் தேர்பவனி நடைபெற்றது. இந்த மின் அலங்கார தேர்பவனியை முன்னிட்டு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிட்ஸ் தலைமையில் தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன் செல்வம் சிறப்பு திருப்பலி பூசை செய்தனர். தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேற்றரவு அன்னையின் தேருக்கு புனித நீர் தெளித்து தேர்பவனி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. தேர்பவனி நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு தூய தேற்றரவு அன்னையை வழிபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.